இப்படி வச்சு மடிக்கி பிரஸ் பண்ணன்னு வச்சுக்கோ, நல்லா எண்ணெய் உறிஞ்சும். ஆயில்லாம் உள்ள போச்சுன்னு வச்சுக்கோ, கொலஸ்ட்ரால் பாடி டொல்த்தி ஆயிடும். இப்ப சாப்பிடு. சரி. நீ நாத்துக்கா ஃபீல் ஆகுற? இல்லப்பு, நீ என் மேல காட்டுற பாசத்தை பார்க்கும் போது செத்து போன என் பாட்டியே நேரா நிக்க மாதிரி இருக்கே. ஆயா அப்பிட்டாவ தான் செய்யும். அப்பிட்டுனா புட்டுக்கிறது என்ன வேட்டை வயிற்று பாத்தியா அமிக்கிட்டுக்கிறா பழக்குது. சரி மாமே, ஸ்கூல் பக்கம் தானே போற. காலைல குழந்தைங்க நாஸ்தா துண்ல இத்த குத்துறியா? என் குழந்தை கூட நாஸ்தா சொல்லுமா? இதுக்கு போய் ஃபீல் ஆகுறா? இந்தா 7 வடை கொண்டு போய் கொடு. லஞ்சுக்கு பிரியாணி போறேன். ஏப்பா, ஸ்கூலுக்கு போற குழந்தைகளுக்கா கொடுத்து விடுற? ஆமா. கடையேழு வள்ளல் மாதிரி நீ வடையேழு வள்ளல். அடிக்கடி ஃபீல் ஆகின்னு ஹெல்ப் பண்ண பல்ப் ஆயிடுற. உள்ள விடு, சீக்கிரம் வீடு பார்க்கணும்ல. சோகுட்டியா யோனி தம்மடிப்பியா? கஞ்சாவே அடிப்பேன், இப்ப நிறுத்திட்டேன். ரொம்ப நல்லது. ஒரு பேக் சிகரெட் குடியா? சிகரெட் இங்க பிடிக்க கூடாதுப்பா, போலீஸ் பிடிச்சிரும். என்ன நீ கடைக்குள்ள கட்டுக்கட்டா வச்சு வித்துக்கு இருக்க? ஒன்னே பிடிக்காத போலீஸ் தான் குடிக்கிறீங்களா வந்து பிடிக்கிறாக்கு? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். நல்லா போட்டாங்கடா ரூல்ஸ். யோ கம்முனியா, கணக்கு என்ன ஆச்சு? டீ, சிகரெட், காபி 105 ரூபா. கோல்டு பேலன்ஸ் எவ்வளோ? 500 ரூபா. 500 ஒரு 105 605. என்கிட்ட 5 ரூபாய்க்கு இது 600 ரூபா எடுப்பா. என்ன என்கிட்ட போய் கேட்க? நீ தானே எனக்கு வாங்கி கொடுத்த. டோடா கமிஷன் தான் கழிச்சுக்கோப்பா. அப்ப சரி. இப்படி கோளாரா சொல்லணும்ல நம்ம கிட்ட. நான் கலீஸ் பண்ற. என்ன வேணாமா? 2 ஒட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா இந்தா இரியா. இவன் தானே என்கிட்ட கேட்டான், இவன்கிட்ட தான் கொடுப்பேன். அப்பதான் கணக்கு சரியா வரும். விவரக்காரங்கடா மதுரைக்காரங்க. யாரு கிட்ட? வா போலாம். கூட்டாண்டா வந்துட்டோம், இறங்கு. வந்துட்டமா? ஆமா. அடேங்க அப்பா, எத்தண்டி வீடு! இது ஜமீன் அரண்மனையில பாதி இருக்கும் போல இருக்கே. இதுக்கு 2000 ரொம்ப சல்லிசா இருக்கே. ஹலோ பாஸ், வீட்ல யாரு? அங்க எங்கயா போற? இங்க வாயா. வீட்டை பாக்கத்தேன். அந்தாண்ட போனையா? வா. அந்த பக்கமா? ஆமா ஆமா. என்னையா வாசல்ல இம்புட்டு தூக்கி வச்சிருக்கானே, எப்படி உள்ள வருது? ஜன்னலியா அது? போட்டேனா? வாயா. அடேங்க அப்பா, பெருசா தாயா கட்டிருக்காங்க. என்னையா வீடு அங்க இருக்கு, நீ சந்திர கூட்டு வர்ற? அப்படியே சோத்தாங்கை பக்கமா போனா வா. சோத்தாங்கை பக்கமா? ஆமா. எது? தாயா. இதா? ஆமா ஆமா. இங்க கொண்டு வாழை நட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு வாஸ்து கொச்சத்தாயா. நல்லா வச்சாங்கடா வாஸ்து. அப்படியே பீச்சாங்கை பக்கமா வலிச்சின் வா. பீச்சாங்கையா? கையெல்லாம் வழுக்குத பேய். அப்ப நான் செருப்பை கைட்டு கையில மாட்டிக்கோ. செருப்பை வேற கையில எடுக்கணுமா? வாழை கொலை தள்ளிரு போல இருக்கேடா. வா 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 வா. இது என்ன? சீக்கிரம் வாயா. புரியலையடா. ஐயோ 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 கால்ல ஏதோ கவுக்குறடா. இப்ப எங்க போறோம்? இங்க போறோம். நான் அங்க போறோம். இதான் ஷார்ட் ரூட். ஷார்ட் ரூட். அப்ப இது வீடு இல்லையா? இது இல்லையா? டேய் மூதேங்களா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த பக்கம் வர கூடாதுன்னு? அதான் போயின்கீரால, சும்மா குயின்கீரா. மூஞ்சா பாரு. ஏறி குதிச்சதும் இல்லாம எழுத்து வேற பேசுறியா? பொறுக்கி பயல. என்ன பாஸ், மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறா? இன்னைக்கு என்ன வெண்டைக்காய் சாம்பாரா? ஏய், யார் தெரியுமில வந்திருக்கிறது? சிங்கம்பட்டி ஜமீனுமா. என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆம்பளை பையில மூஞ்சில சோத்த கொண்டு அடிக்கிறிய, மறுவாதி இல்ல உனக்கு? உனக்கு என்னடா மரியாதை? போறம்போக்கு. பாரு, அம்மிக்கல் பறக்கும். என்னையா கிண்ணத்தால பாயிண்ட்லயே அடிக்கிறா? இன்னைக்கு அது கிண்ணம், அன்னைக்கு அண்டாவா? ஓ, அண்டா ஆண்டாளுங்கிறது இவதானா? இவளேதான். அட பாவிகளா, ரூட்ட வா வா வா. மாத்திட்டீங்கடா. இறங்க பாத்து. சப்ப கலட்ற போகுது. என்னடா ஸ்கூல் போலையா? ஏய் கஸ்மாலா, காலங்காத்தால குடிச்சு வந்து படுத்துங்கறியா? உனிமா வாங்கி வரம்பா, நைட் வர. ஏகா ஐயா ஏகா வணக்கங்க. பாட்டிட்ட வந்திருக்கேன். பாத்துக்கோப்பா, இவங்க தான் ஹவுஸ் ஓனர். அதான் ஹவுஸ். ரெண்டும் பழசா இருக்கு. என்ன இது, மாடு கட்டுற கொட்டாயை போய் வீடுங்கிறீங்க? ஐயா, நீ கொடுக்குற 2000 துட்டுக்கு இது பத்தாது. வந்துட்டாரு தோர. என்ன வா இவ்வளவு பெருசா நீளுதே? பேர் அகிலாண்டமா? அடச்சி, ஊட்ட முதல்ல சுத்தி பாரு போ. உன்னை சுத்தி பார்க்க ஒரு நாள் ஆகும் போல இருக்கே. ஏய், வெள்ளத்தோல பார்த்தா நூல் விடுவிய. வேலைய பாருடா. புது வீடு, வலது கால வச்சு உள்ள வானேனா. வலது கால் வேற வைக்கிறாங்க. மெர்சலாவாத. நான் கபாலி கலிலியவா? ஆமா, நான் கடவுளாடா நீ? இங்க எல்லாருமே கடவுள் தான்டா. வா வா, நம்ம போர்ஷனுக்கு போலாம். இதுல போர்ஷன் வேறயாடா? ஆமா. ஏய் சின்னமணி, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இன்சைட்ல அவுட் சைட் போக கூடாதுன்னு. ஐயா, எப்பவும் பேஜார்தான். இதுதான் சின்ன மணியாடா? வா வா, ஊட்ட பார்க்கலாம். கபார், நல்லா ஊட்ட பாத்துக்கோண்ணா. இத்த கண்டுக்கணியா, இத்தான் பாத்ரூம். அந்தாண்ட பாய போட்டினா பெட்ரூம். இந்தாண்ட அடுப்ப வச்சுனா கிச்சனு. இந்தாண்ட குத்த வச்சா அது கக்கூசா? ஹாய் நமிதா.
புச்சா கொடுத்துன்னு வந்துக்கிறாங்களா? நான் நமிதா ரெக்ஸோனா சோப்பா வாசனை சும்மா கும்முன்னு தூக்குதே. ஐயா பே. ஐயே ஏய் என்ன இது பாத்ரூம்னு சொன்ன படக்குன்னு பாதி நிர்வாணமா ஒரு பொம்பளை அங்கிருந்து எட்டி பாக்குது. அது வீட்டு பாத்ரூம். நீ குடி வருஷல நீ ஒருத்தப்பா எட்டி பாத்துக்கோ. அட தூ, மாத்தி மாத்தி பாக்குறதுக்கு எதனா பாத்ரூமா பயாஸ்கோப்பாடா? எனக்கு இந்த வீடு பிடிக்கல. பஸ் இந்த மாதிரி பெருச்சாளி பொந்தல எவையா குடியிருப்பான்? கைட கபால பேமானி. ஜகா சரோஜகா சப்ப மேட்ரத்துக்கு இவ்வளவு பெருசாவற ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாட்ட. அம்மா கையா வைக்க. ஏன்டா என் ஊட்ட பார்த்தா பெருச்சாளி பொந்துன்னு சொல்ற? ஏ என்ன நீ ரொம்ப சவுண்ட குடுக்குற? எங்களுக்கு வீடு பிடிக்கலன்னா சொல்லிட்டோம்ல, கிளம்புறேன். ஏய் நில்றா. 1000 ரூபாய் தூட்ட வச்சிட்டு போ. ஏய் கையாடுறி, நாங்க இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? இந்த ஊட்ட சுத்தி பாத்தில? ஆமா, பெரிய திருமண நாய்க்கர் மகால் மாதிரி தூண் தூணா வச்சு கட்டி வச்சிருக்க. இதுல சுத்தி வர பாக்குறாங்க. ரூபா கொடுக்காட்டி என்ன பண்ணுவ நீ? போலீஸ் கையில புடிச்சு கொடுப்பேன். போலீஸ் ஆட்டா? நாங்கெல்லாம் ஜெயிலே பிறந்தவங்க தெரியும்ல. ஆமா, என்னன்னு சொல்லி பிடிச்சு கொடுப்ப? என்னன்னு சொல்லியா? என்னடா இது? நைனா இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் கண்டுக்கிறியா? மெயின் பிக்சரா? பாத்தியா? என்ன ரேப்பிங் பண்ணிட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன். ரேப்பா? ஏண்டா புரோக்கர் பிளான் பண்ணி பண்றதாடா இதெல்லாம்? சரோஜாக்கு ஆல்ரெடி மோசமான பார்ட்டி. 3 மாசம் முழுகாம கீது. வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் நைனான்னு சொல்லிடும். பேசாம கேக்குற அமௌண்ட்டை கொடுத்துட்டு குன்சா எஸ்கேப் பாரு வையப்பார். இப்படி பணிவா கேட்டா ஜமீன் கொடுக்கும்டா. நாங்கெல்லாம் ஈர மனசுக்காரங்கடா. இந்த துட்ட முதலையா கொடுத்திருந்தா ஒரு ஜாக்கெட்டாவது மிச்சமா இருக்கா? 1000 ரூபாய் தானே? ஆமா. இந்த வச்சுக்கு. அப்ப நான் வரட்டுமா? நைனா என்ன 1000 ரூபாய் ரூல் இருக்கு கண்டுக்கிறியா? வேணாண்டா, 2000க்கே ஜாக்கெட்டு கிழியுது, இதுல 1000 வேறையா? சூப்பரா எனக்கு லேடி கெட்ட போட்டு விட்டு வீட்டு ஓனர்னு என்ன ஏமாத்துறீங்களாடா? நல்லா குடுக்குறாங்கடா சவுண்டு. தம்பி மேலூர் போறதுக்கு எந்த வண்டி ஏறணும்? மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான். போய்யா உங்ககிட்ட கேட்டேன். சின்ன பசங்களுக்கே வேலையை காணும். இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரமா? என்னங்க வீடு பிடிச்சிங்களா? பைத்தியம் பிடிக்காத ஒண்ணுதான் பாக்கி. அங்க ஒரு புரோக்கர் என்னைய கூட்டு போய் 5000 6000 8000 வீடுலாம் காட்டினா அப்படி கடைசியில கமிஷன் அது இதுன்னு 2000 ரூபாய் புடிங்கிட்டு விட்டாமா. இந்த மீதி 8000 எண்ணிக்கை 2000 ரூபாய் போச்சா? என்னங்க இன்னும் நீங்க ஏமாளியாவே இருக்கீங்க? யாரு நாங்க ஏமாளியா? உன் புருஷன் உஷாருடி. அதுக்கு தான் நானே என் சொந்த முயற்சியில ஒரு வீடு ஒன்று பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? நிஜமாவா? ஆமா, சொல்றேன் கேளு. நான் பார்த்து வச்சிருக்கிற வீடு வெள்ளைக்காரன் கட்டின பில்டிங்கு. உங்க ஜமீன் அரமனையில கூட ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் ஒரே கக்கூஸ்தேன். ஆனா நான் பார்த்திருக்க வீட்டுல ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா செப்பரேட்டா கட்டி விட்டுருக்காங்க. அது மட்டுமா, மேல 5 அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கு இருக்கு, 10 அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க. ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி ஹாட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஏன் ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி ஏந்திர போலீஸ் இருக்குது. எவ்வளவு சேஃப்டி! இவ்வளவு வசதியா? வாடகை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேங்க. ஒன்னும் அதிகம் இல்ல. உனக்கு 3 ரூபாய், எனக்கு 3 ரூபாய், மொத்தம் 6 ரூபாய்க்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? புரியலையா? நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான். இங்கேயே அப்படியே பட்டறைய போட்டுருவோமா? நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு. உங்களுக்கு பரவாயில்லையா? என்ன சிக்கலு? கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க? என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க. ஐயே, இது முதலுக்கே மோசமாச்சே. இப்ப போய் நான் எஸ் ஆகிட்டு வரேன். அவங்கள வர்றேன்டி வர்றேன். என்ன பாஸ், உங்க ட்ரெயின் வரலையா? உனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கிற? ஆமா. செம்ம ஐட்டம். எங்கிருந்து தள்ளிட்டு வந்த? தள்ளிட்டு வந்தனா? அதான்டா என்னைய தள்ளிட்டு வந்திருக்கு. எந்த ஊருப்பா? பழனி மலை அடிவாரம். நாட்டு கட்டை சும்மா நச்சுன்னு இருக்கும். ஆமா, என்ன ரேட்டு? ரேட்டா நீ தான் பார்த்து சொல்ல. ஒரு 100 150 இருக்குமா? அவ்வளவுதானா? அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அது வராது. ஏன்? ஏன்னா ஏற்கனவே அது எனக்கு செட் ஆயிடுச்சுடா. ஜஸ்ட் மிஸ். செம பீஸ். பீஸா? அதை விட 2 அழகான நல்ல பீஸ் இருக்குது, பாக்குறீங்களா? கூப்பிடு. மேடம், இங்க கொஞ்சம் வர்றது. என்னங்க இது? பீஸ்னு சொல்லிட்டு பீஸையே கூப்பிடுறீங்க? நான் பீஸ்னு தான்டா சொன்னேன். உங்க காதுல பீஸ்னு விழுந்துருக்கு. என்னங்க பிரச்சனைங்க? என் பொண்டாட்டிக்கு இங்க இருந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க?
இப்பெல்லாம் வேடிக்கை பார்க்கறதே உங்களுக்கு வேலையா போச்சு இல்ல? ஏண்டா ஒரு பொறுக்கி பாருங்க. எத்தனை வாட்டிடா சொல்றது? ஸ்டேஷன்ல வந்து பொறுக்காதீங்கன்னு அடுத்தவன் பொண்டாட்டி கேக்குதா? நட. போலீஸ் நல்லா தான் வேலை பார்க்குது, அப்புறம் ஏன் அப்படி சொல்றாங்க? பிரதர் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும். ஏன் உனக்கும் பிகர் வேணுமா? அதான் பக்கத்துலயே ஒரு ஆட்டுக்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி சார். அப்படியா? வணக்கம் சிஸ்டர். இருக்கட்டுங்க. நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம். அப்படியா? நீங்க 5000 ரூபாய்ல ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அது எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க சார். ஒரு மாச வாடகையை உங்களுக்கு கமிஷனா கொடுத்துறோம். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? குனியம்பட்டியில இருந்து வர்றோம். குனியம்பட்டியா? நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா. என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை பார்க்க சொல்றீங்க? போட போட போட. அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்றாடி. அந்த தொழில எந்த தப்பும் இல்ல. நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம். இப்ப நீ என்னதான் செய்ய சொல்ற நீ? இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சு கமிஷனை வாங்குங்க. அப்படியா? சரி, அவ சொன்னா நான் செய்வேன்ப்பா. ஓகே சார். ஓகே. வர்றியா? காட்டுட்டுமா அத? காட்டுங்க. இந்த அண்டாவை உருட்டிக்கிட்டு வா. ஓய், என்ன குரலை வசத்துது? சரி. சார் போங்க சார். வா 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 நன்றிமா. வா. உள்ள பாத்தீங்களா எப்படி வீடு? எமத்தியா காட்டுனீங்க. சிங்காரம் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். பேசினபடி ஒரு மாசம் வாடகை கமிஷன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? இந்த பக்கம் இருந்த ரோட்டை காங்கலையே. ஏய் நீ இப்படி வாடி. அடே அப்பா, இப்பதான் ரோடே நீங்க தெரியுது. போங்க. ஐயோ என்ன டச் பண்ணிட்டாருங்க. குத்திடுவேன் வாடி. அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா செல்லம். புதுசா குடுத்துன வந்துக்கிறீங்களா? ஆமா. உங்களை பார்த்தா அஜித் மாதிரியே இருக்குது. அப்படியா? உன் பர்சன் எங்கிட்டு இருக்கு? போங்க நல்லா வெக்கமா. படுறாங்கடா வெக்க. அடடா, பின்னாடி இருந்து பார்க்க ஒரு மார்க்கமா தான் இருக்கா. பொன்னரசி. என்னங்க? ஒண்ணும் இல்ல, ஏதோ நீ கொடுத்த ஐடியாவில் நானும் கொஞ்சம் சொந்தமா சம்பாதிச்சு ஒரு வீட்டை பிடிச்சி அட்வான்ஸை கொடுத்து பாலையும் காய்ச்சியாச்சு. பாக்கி பணம் 2000 ரூபாய் பத்திரமா பாக்கெட்லயே இருக்குது. இன்னைக்கு நைட்டு பஸ்ஸை பிடிச்சோம்னு வச்சுக்கேன், நாளை காலையில சிங்கம்பட்டி போய் மாமா அத்தைய பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாமா? அங்கெல்லாம் இப்ப போக கூடாது. வேற எப்போ போலாங்கிற? எதை எப்ப எப்படி செய்யணும்ங்கறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுபடி நீங்க செஞ்சா போதும். சரி. இனிமேல் இந்த சிங்கம்பட்டிங்கிற பேரே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டாளிங்களை நினைக்கிறது, அவங்களுக்கு போன் பண்றது, இந்த வேலையை கூட வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா என்ன அடி பண்ணுவ? வச்சுக்கிட்டா என் மேல மண்ணெண்ணெய ஊத்தி கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். மண்ணெண்ணெய் விக்கிற விலையில என்ன பேச்சு பேசுறா? ரேஷன் கார்டு இருக்கிறவனுக்கே கிடைக்க மாட்டேங்குது. நாம இப்பதான் இந்த ஊருக்கு புதுசா குடி வந்திருக்கிறோம். இனிமே அதை வாங்கி வேண்டாமா? பயமுறுத்தாத. இனிமே நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். ஓகேயா? ஓகே ஓகே. திங்கள்ல இருந்து கும்முன்னு இருக்குது. அப்புறம் என்ன? இல்ல, உன் பங்குக்கு நீ பாலை காய்ச்சிட்ட, என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன். நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விடக்கூடாது. என்ன பொன்னரசி இப்படி சொல்ற? முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு. அதைத்தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு போட்ட. அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க, அப்ப நானே சொல்லுவேன். அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான். அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ. ஒழுங்கு மரியாதையா 4 வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா? இல்லைங்க, வீட்டு புரோக்கர் வேலையை பாருங்க. போங்க. போறேன், இப்பவே ஆரம்பிக்கிறேன். இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க, வீடு மனை வாங்க விற்க அணுகவும் பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது. குழந்தைங்க இல்லாம வீடு வெறிச்சோடி கிடக்குது இல்ல? ஆமாங்க, அதை நினைச்சாதான் மனசு கவலையா இருக்கு. எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? அவ தைரியமான பொண்ணு, எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பா. என்ன பாச்சு? ஏன் கணேசன் கத்திக்கிட்டே இருக்கான்? ஐயா, எனக்கு சாப்பாடே பத்த மாட்டேங்குதுயா. ஐயா, அரசம்பட்டி ஜமீன்ல நம்ம யானைய நல்ல விலை கொடுத்து வாங்கிக்கிறதா சொல்றாங்க ஐயா. அங்க கொடுத்துடலாங்களா? கணேசன் சின்ன வயசுல இருந்து வீட்டுல ஒரு பிள்ளையா வளர்ந்தவன். அவனை விற்க சொல்ல எப்படி உங்களுக்கு மனசு வருது? கோயிலுக்கு தானமா கொடுத்துருங்க.
எங்கேயோ இருக்கு. சரிங்க சார். போய் தேடி பார்த்துக்கங்க. ஏங்க கீழே காசு கிடக்குங்க. நல்ல சகுனம். கொண்டா கொண்டா. பொன் விளையிற பூமி சார் இது. ஐயா நீங்க நல்லா இருக்கீங்கய்யா. இந்தாங்க மீதி பணம். தேங்க்யூ. அப்ப நான் வரேன். அங்க பாருடி, நம்ம இடம் வந்துருச்சு. யாரோ ரியல் எஸ்டேட் உங்களை வாங்க லேண்ட பாருங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. இன்னும் யாரு? அவ்வளவுதானா? எல்லாரும் போய் அவங்க உங்க கிரவுண்ட பாருங்க. போங்க. ஏ புழுங்கரிசி, ஏ புழுங்கரிசி. என்னங்க பொன்னரிசி. ஆமா என்னது இது? முதல்ல சொம்புல சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்த, அப்புறம் அண்டா வரைக்கும் வந்துச்சு. இப்ப பிரீஃப் கேஸ்ல கரன்சி அடுக்கிற அளவுக்கு தேறிட்டியே. ஏது இவ்வளவு பணம்? ஏதாவது அரசியல் கட்சியோட ஜாயிண்ட் அடிச்சிட்டியா? எல்லாம் நீங்க உழைச்சு சம்பாதிச்சதுதான். அப்படியா? எனக்கே தெரியாம நான் இவ்வளவு உழைச்சிட்டனா? சரி சரி, புதுசா ஒரு வண்டி டெலிவரி எடுத்திருக்கேன், வந்து பாரு. என்ன வண்டி? நல்ல வெயிட்டும் லோடும் தாங்குற மாதிரி வேணும்னு கேட்டேன், ஒன்னு கொடுத்துருக்கேன். லோடு வண்டியா? ஆமா, நீ தான் வெயிட்டு. அப்புறமா நீ உண்டானீனா அப்படி லைட்டா குண்டாயிடுவே. அந்த லோடையும் சேர்த்து தாங்கணும் இல்ல, அது மாதிரி தான் ஒரு வண்டி. காரை காட்டினாதான் காரியம் நடக்கும் போல இருக்குது. ஏண்டி மெயின் டோரை உள்தாப்பா போட்டுட்டு பெட்ரூம்குள்ள போயிருமே? பேசாம இருக்க மாட்டீங்களா? மெட்ராஸ் வந்ததுல இருந்து பேசாம தானே இருக்கேன். சரி வா வா, முதல்ல கோயிலுக்கு போய் வண்டிக்காவது ஒரு பூஜையை போட்டு வருவோம். அங்கெல்லாம் அப்புறமா போய்க்கலாம். ஆ. இப்ப அதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். அதை விட முக்கியமான இடம் இது? நகைக்கடையா? சிங்கம்பட்டி. சிங்கம்பட்டிக்கா? ஆமாங்க. எதை எதை எப்ப எப்ப எப்படி எப்படி பண்ணணும்னு நான் சொல்லுவேன்னு சொன்னேன்ல. ஆமா. இப்ப சொல்றேன், கிளம்புங்க. ச்சே, இது எனக்கு தோணாம போச்சே. பொன்னரசி, பணத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு. நேரா போறோம், அத்தை மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க நமக்காக பட்ட கடனை எல்லாம் அடைச்சிட்டு வந்துருவோம். வா. எப்படி இருக்கும் வீடு? சின்னம்மா வாங்கம்மா. அம்மா தாயே, எவ்வளோ நாளாச்சுமா உன்னை பார்த்து. கற்பகம், நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இல்லாம அப்படி தலதலன்னு இருக்கா? எப்படி வச்சிருக்கோம் நாங்க? சரி சரி, அத்தையை கூப்பிட்டு ஆரத்தி எடுக்க சொல்லு. ஐயா, என்ன ஐயா கொய்யானுக்கிட்டு? அத்தை, மாமோய். அவங்க யாரும் வீட்டுல இல்லைங்க ஐயா. யாருமே இல்லையா? நீங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சியா. ஜமீன்தார் ஐயா, உங்களுக்கு கடன் கொடுத்த நாங்கெல்லாம் கூடி பேசணும். உங்க ஆஸ்தி பாஸ்திலாம் வித்தா கூட எங்க கிட்ட வாங்கின கடனை முழுசா உங்களால அடைக்க முடியாது. அதனால இந்த வீடு மிச்சம் இருக்கிற நிலப்புலன்களை எல்லாம் கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுத்து ஜப்தி செய்யலான்னு இருக்கோம். இப்படி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எங்க ஜமீன்தார் ஒண்ணும் தனி ஆள் இல்ல. அவருக்கு ஒரு மகன் இருக்காரு, ஒரு மருமகன் இருக்காரு. அவங்கள கூப்பிடுவோம். நீங்க சொல்ற கோர்ட்டை விட நாங்க எல்லாரும் பெருசா மதிக்கிற இந்த ஊர் பஞ்சாயத்து இருக்கு. பஞ்சாயத்தை கூட்டுவோம், எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுப்போம். என்ன கேட்டு கடன் கொடுத்தீங்களா? நீங்க கடன் கொடுத்தீங்க, நீங்களே வாங்கிக்கங்க. என்ன கூப்பிட்டு எதுக்கு பஞ்சாயத்து பண்றீங்க? ரகு, சும்மா இருமா. அப்பா வள்ளல்னு பேர் வாங்குறதுக்காக வாரி வாரி கொடுத்தாரு. கடன் வாங்கி தர்மம் பண்ணாரு. உலகத்திலே கடன் வாங்கி தர்மம் பண்ண ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்டா இப்படி பேசுற? அது மட்டுமா, அந்த வெட்டி பைய சிங்காரத்தை மாப்பிளைய கூட்டு வந்தாரு. அவன் வச்சான் பாருங்க ஆப்பு. வீட்டுல இருக்க அண்டா குண்டா ஆடு மாடு எல்லாத்தையும் வச்சு சீட்டாடிட்டான். நல்ல வேலை யானையை வாங்குறது ஆள் கிடைக்கல, இல்லன்னா அதையும் வித்துருப்பான். அதோட விட்டான் அவன் ஒரு கொலை கேஸ்ல மாட்டினான். அவனை வெளியே கொண்டு வரதுக்காக மறுபடியும் கடனை வாங்கி வாரி இறைச்சாங்க. மருமகன் கதையை விடுங்க. மகனா இருந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? இது பாருங்க, இவங்க எனக்காக எந்த கடனும் வாங்கல. எங்க அம்மா என்ன சென்னை ஹாஸ்டல்ல சேர்க்கும் போது என் படிப்புக்கு என்னென்ன செலவாகுதோ அதெல்லாம் ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்க சொன்னாங்க. அதுல கணக்கு பார்த்தா 6,42,380 ரூபாய் எனக்கு செலவு பண்ணிருக்காங்க. அதுக்கு பேங்க் வட்டி போட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறேன். என்ன ஆள விடுங்க. கரெக்டா சொல்லுங்க. டேய் ரகு, உனக்கு பணத்தோட அருமை தெரியணும் தாண்டா அப்பலாம் எழுதி வைக்க சொன்னேன். இப்படி கடனை திருப்பி கொடுக்கலடா.
நீ தான் நல்லா சம்பாதிக்கிறிய தம்பி, நீ தானே வாரிசு, நீ தான் கடனை அடைக்கணும். தம்பி, அப்பாவோட சொத்துல பிள்ளைக்கு உரிமை இருக்கிற மாதிரி அவர் பட்ட கடன்லையும் பொறுப்பு இருக்குது. இப்ப வைக்கிறேன் பாரு ஆப்ப. பெத்த புள்ளையா இருந்தா தானே வாரிசு. இவன் தான் வளர்த்த புள்ளையாச்சே. மாமா என்ன மாமா சொல்றீங்க? மாப்பிள்ள, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா வேற வழி தெரியல. இவர் பெத்த புள்ள இல்ல, வளர்த்த புள்ள. டேய், என்ன கேக்குற? என்ன மன்னிச்சிருங்க மச்சான், உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயா, கடன் கொடுத்த கடன்காரர்களே, இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திட்டு இருந்த ரகசியத்தை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் சொல்ல போறேன். சிஸ்டர், நீங்க என்ன மன்னிக்கணும். மச்சான், நீங்களும் என்ன மன்னிக்கணும். என்னடா இதெல்லாம்? சிஸ்டர், அன்னைக்கு நம்ம வீட்ல உனக்கு டெலிவரி ஆனப்போ உனக்கு பிறந்தது பெண் குழந்தை சிஸ்டர். பெண் குழந்தை, அதுவும் செத்து பிறந்தது. நம்ம ஜமீனுக்கு ஒரு ஆண் வாரிசு தான் வேணும்னு ஆசைப்பட்டு இருந்த என் மச்சானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா செத்து போயிடுவாருங்கிற பயத்துல தான் சிஸ்டர் அங்க எங்க ஓடி அழிஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு அனாதை ஆண் குழந்தை எடுத்து வந்து முன்னாடி போட்ட சிஸ்டர். அந்த புள்ளதான் இந்த புள்ள, இந்த புள்ள சொந்த புள்ள இல்ல. கதையா விடுற. இவன் ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க, இவன் சொல்றத நம்பாதீங்க. நான் பெத்த புள்ள சாகலங்க, இதான் என் புள்ள. சிஸ்டர், உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றத நம்பு சிஸ்டர். என் புள்ள செத்து போச்சுன்னு மட்டும் சொல்லாத ரகு. மாமாவை நம்பாதடா ரகு. சிஸ்டர், என்ன நம்ப வேணாம் சிஸ்டர். இங்க பாருங்க, எல்லாரும் கேளுங்க. அஞ்சல, இங்க வாமா. கம் 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 கம். 25 வருஷமா விசுவாசமா அந்த ஜமீன்ல வேலை பார்த்தவ, உன் டெலிவரி அப்போ உன் கூட இருந்தவ. அஞ்சல, நடந்த உண்மையை சொல்லுமா. ஆமாங்க, அன்னைக்கு அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும்போது செத்துதாங்க பிறந்துச்சு. இவர் அம்மாவோட புள்ளையே இல்லைங்க. அடி பாவி, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? அவரோட சேர்ந்து நீயும் போய் பேசுறியே ரகு. யார் சொன்னாலும் நம்பாதப்பா. அம்மா, மாமா சொல்றது உண்மையாதான் இருக்கும். நீங்க பெத்த பிள்ளையா இருந்தா என்ன சின்ன வயசுலயே அனாதை மாதிரி ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுருப்பீங்களா? பொன்னரசி நீங்க பெத்த பொண்ணுங்கிறதுனால அவளை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சீங்களா? ஆனா என்ன மட்டும் 10 பைசா செலவு பண்ணா கூட யோசிச்சு செலவு பண்ணு, அதுக்கு கணக்கு வை, அப்படி இப்படின்னு 1000 கண்டிஷன் போட்டீங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். இப்ப நான் சம்பாதிக்கிற காசுக்கு மட்டும் உரிமை கொண்டாடி பணம் கேக்குறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்?